இன்னைக்கு அண்ணாமலைன்ற ஒரு பிராண்டை உருவாக்குனது இந்த பிஜேபி தான். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு சாதாரண ஒரு மனிதனை பெங்களூர் கர்நாடகால இருந்து கொண்டு வந்து இங்க அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அரசியல் தலைவரை உருவாக்கி அவரை இவ்வளவு பெரிய பிராண்ட் இமேஜா மாத்தினதுக்கு அப்புறம் அவரை தூக்கி கருவல் மாதிரி கசக்கி போட்டுருவாங்களா? ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? அண்ணாமலை வந்து கட்சியை விட்டு துரத்திடுவாங்க. சீனியர்ஸ் யாருக்குமே பிடிக்கல இருக்கலாம், சீனியர்ஸ்க்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அதுக்காக டெல்லி பாஜக வந்து அண்ணாமலை கழட்டி விட்டுன்னு நினைப்பாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? தனிச்சு நின்னே இத்தனை % ஓட்டு வாங்கி கொடுத்தாரு, நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை கொடுத்திருக்காரு. அப்ப எப்படி நம்ம தக்க வைக்கணும்? ஒரே ஒரு விஷயம் தான், அதிமுக கூட்டணி போறது அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அண்ணாமலை இருந்தா ஒரு சின்ன கிளாஷ் ஏற்படுமோ அப்படின்னு நினைச்சு அவங்க நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். தங்களை மிகப்பெரிய ஒரு சாணக்கியன் போல ஒரு 2-3 சேனல் இருக்கு. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே நேர்ல உட்காந்து பார்த்த மாதிரி பேசுவாங்க. அதே போல சவுக்கு சங்கரும் அண்ணாமலை வந்து கட்சியிலிருந்து அதிருப்தியிலிருந்து வெளியேற போறாரு, தனி கட்சி தொடங்க போறாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு அவரோட சொந்தக்காரங்க வீட்டில் ரைடு விட்டாங்க, அவருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி பிஜேபி கொடுக்குது. ஏங்க, வெளியில இருக்கக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு விஷயம் தெரியுது, டெல்லி பிஜேபியோட டைரக்டா கனெக்ட்ல இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாதா? அவருக்கு தெரியாத உள்ளுக்குள்ள என்ன அரசியல் நடக்குதுன்னு?